வணக்கம் நண்பர்களே, 2026 தேர்தல் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. கட்சியினர் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க, மக்கள் அதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போகிறேங்கிறத நிறைய பேர் திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இன்னும் பிளான் பண்ணாமல் இருப்பாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு கட்சியும் என்னென்ன தேர்தல் அறிக்கையை வெளியிட போகிறாங்க, என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாங்கங்கிறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையை, அதாவது அவங்களுடைய வாக்குறுதிகளை இன்றைக்கி வெளியிட்டிருக்காருங்க. அதில் சில முக்கியமான வாக்குறுதிகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, நிறையா பெண்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு படிப்படியாக குறைக்கப்படும், அந்த கடைகள் மூடப்படும் சொல்லியிருக்காங்க. வரிச்சுமை, அந்த விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்கிறதுக்காக ஒரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகையாக வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு இப்போது பஸ்ஸு இலவசம் இருக்குங்க அந்த நகர பேருந்துகளில். அது ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குலவழக்கு திட்டம், அந்த திட்டத்தின் மூலம் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் மூலம் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடு மனையே இல்லாதவங்களுக்கு அரசே இடம் வாங்கி கொடுத்து காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் உயர்த்துறது, அதை இதில் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இதுவும் ஆல்ரெடி சொன்னது, இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் பெண்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. முதியோர் உதவித்தொகையை 2,000 ரூபாய் உயர்த்தப்படுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காரு. ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டில் காளை அடக்கும் போது உயிரிழந்தாங்கன்னா அந்த உயிரிழந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி காத்துட்ருக்கிறதுல பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாயும், +2 முடித்தவங்களுக்கு 1,000 ரூபா உதவித்தொகையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ஒரு வருஷமும் பொங்கல் பண்டிகைக்கு 1,000 ரூபாய் ரொக்க பரிசு கண்டிப்பாக தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீபாவளி பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு கொடுத்தது கிடையாது, இது முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. இல்லத்தரசிகளின் பணி சுமையை குறைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு தரதா இந்த தேர்தல் வாக்குறுதியில் சேர்த்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா மக்களுடைய அடிப்படை தேவையில் இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு பொருள் கிடையாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். ஓகே. அடுத்தது, குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசியோட 1 கிலோ பருப்பும் 1 லிட்டர் சமையல் எண்ணெயும் ஃப்ரீயாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு பார்த்திங்கன்னா 3,500 ரூபா விலை நிர்ணயம் செய்யப்படும் சொல்லியிருக்காரு. கரும்பு ஒரு டன்னுக்கு பார்த்திங்கன்னா 4,500 ரூபா விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறு குறு விவசாயிகள் உரம் விதைகள் வாங்க உற்பத்தி மானியம் ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் பெற்றுள்ள அந்த வேளாண் பயிர்க்கடன் இருக்கு இல்லைங்களா, அது தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காருங்க. விவசாய பணியின் போது விவசாயிகள் இடி மின்னல் தாக்கி இறந்தாலோ, இல்லை விஷப்பாம்பு ஏதாவது கடிச்சு இறந்தாலோ, வனவிலங்குகள் தாக்கப்பட்டு உயிரிழந்தாலோ அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காருங்க. முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்த்தேக்கம் இருக்கு இல்லைங்களா, அது 152 அடி தண்ணீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காருங்க. கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு ஆல்ரெடி 7.5% அதிமுக தான் கொடுத்தாங்க. இப்போ அதை 10% உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காருங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்கீமில் இருந்தது தான் கல்வி தொலைக்காட்சி இருந்தது, அதை மீண்டும் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. மினி கிளினிக்குங்கன்னு ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தாங்க, அது இப்போ இல்லை. அந்த திட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் வைப்பு நிதியாக வழங்கப்பட்டிருந்த முதலீட்டு தொகை 50,000 1 லட்சம் ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது, ஏற்கனவே இருந்த ஸ்கீம்ஸு தாலிக்கு தங்க திட்டமும் திருமண உதவி திட்டமும் தொடர்ந்து வரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் போது விலையில்லா பட்டு வேட்டி சேலை கொடுக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட மொத்தம் 297 அறிவிப்புகள் அவங்களுடைய வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு இப்போது டேப்ஸுங்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை, பட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
ஜீவோ கூட வரல, செய்தி வெளியீடு தான் வந்திருந்தது. அந்த திட்டத்தில் அரசு ஊழியர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அதில் மாற்றம் கொண்டு வந்து தான் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ். நன்றி.